பூக்கொல்ல பள்ளிவாசல்ல இருந்து அவ்வளவு தூரத்துல நடந்தே வராங்க. ஒரு ஆலிமா, ஒரு பெண் உஸ்தாது. பெண்களுக்கு பெண்களை கொண்டும் ஆண் பிள்ளைகளுக்கு நான் இன்று மக்தபிற்கு போனதால் தான், என் வாப்பாவும் உம்மாவும் என்னை தொழுகும்படி ஏவியதால் தான் நான் இன்று தொழுகையாளியாக இருக்கிறேன், சொர்க்கத்திற்கு செல்கிறேன். நான் செல்வதற்கு காரணம் அவர்கள். ஆகவே நீ அவர்களை முதலில் சொர்க்கத்துக்கு அனுப்பி செய்து கொண்டான். இந்த மதரசாவிலிருந்து தான் அவங்க சொன்ன மாதிரி இந்த மதரசாவிலிருந்து தான் அல்லாஹ் நம்மை உருவாக்கினான். ஆரம்ப காலத்திலே சிறிய வயதில் நாம் இருக்கும் பொழுது, 7வது 8வது படிக்கும் பொழுது இந்த பள்ளிவாசல் تعالى وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد. ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் எல்லாரும் கேசரி சாப்பிட்றதுக்கு ஒரு இடைவேளையில் நான் அடுத்து இன்ஷா அல்லாஹ் இணையத்திற்குரிய ஹஸரத் அவர்களுடைய சிறப்பு பேருரை இருக்கின்றது. ஹஸரத்துடைய பயான் நடக்கும் பொழுது அனைவர்களும் அமைதி காத்து அனைத்து வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு கவனிக்க வேண்டும். அதனால் இந்த கேசரி சாப்பிட்றா அந்த கேப்பில் நான் ஒரு 2 செய்திகள் மட்டும் சொல்லிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அது பேசும்போது எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் அமைதியாக கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த மதரசா இந்த பள்ளிவாசலுக்கு செய்த ஒரு மாபெரும் பாக்கியம். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை திருச்சியிலேயே ரபியுல் அவ்வலினுடைய நிகழ்ச்சியை முதலாவதாக வைக்கக்கூடிய பள்ளிவாசல் காஜா மஸ்ஜிது தான். இன்னும் ரபியுல் அவ்வலுடைய நாட்கள் வருவதற்கு இன்னும் பல நாட்கள் இருந்தாலும் முதலாவதாக அல்லாஹ்வினுடைய அருளால் அல்லாஹ் இந்த பள்ளியை அந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு பெருமானாருடைய அந்த புனிதமான மாதத்தை வரவேற்பதற்கு அல்லாஹ் தஆலா இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்து கொண்டான். இந்த மதரசாவிலிருந்து தான் அவங்க சொன்ன மாதிரி இந்த மதரசாவிலிருந்து தான் அல்லாஹ் நம்மை உருவாக்கினான். ஆரம்ப காலத்திலே சிறிய வயதில் நாம் இருக்கும் பொழுது 7வது 8வது படிக்கும் பொழுது இந்த பள்ளிவாசலுக்கு வந்து தான் மக்தப் ஓதணும். சின்ன வயசுல இருக்கும்போது. அப்போ இந்த பள்ளி இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதை விட இன்னும் அந்த பள்ளி சின்னதாக இருக்கும். இப்போ 1 வருடத்திற்கு முன்னால் தான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ டெய்லி காலையிலும் மாலையிலும் வந்து மதரசா படித்தோம். இந்த அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் ஆலிமாக ஹாஃபிதாக உங்களுக்கு முன்னால் நிறுத்த வைத்திருக்கின்றார். அன்னைக்கு மக்தபில் போடப்பட்ட விதை தான் அடியேனாகிய நான். பண்பர்களே, ஆஜியார் சொன்னாங்க, மக்தபின் விஷயத்தில் மக்களுக்கு மத்தியில் மிகவும் ஒரு அலட்சியம் ஏற்பட்டிருக்கின்றது. மக்தபின் பெற்றோர்கள் எவ்வளோ மக்தப் சிறப்பாக நடத்தினாலும் பெற்றோர்களினுடைய ஒத்துழைப்பு இருக்கணும்ல. பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒழுங்காக அனுப்புவதில்லை. சில பேர் அனுப்புறதே இல்லை. சில பேர் ஒரு நாள் அனுப்புகிறாங்க, ஒரு நாள் அனுப்புறதில்லை. தொடர்ந்து பிள்ளைங்களை மக்தபுக்கு அனுப்பி வைக்கணும். ஆலிமா இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கேன ஒரு தனியாக ஒரு ஆலிமாவை பூக்கொல்ல பள்ளிவாசல்ல இருந்து அவ்வளவு தூரத்துல நடந்தே வராங்க. ஒரு ஆலிமா, ஒரு பெண் உஸ்தாது. பெண்களுக்கு பெண்களை கொண்டும் ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு ஆலிமை, ஒரு ஹஸரத்தை கொண்டும் பள்ளிவாசலுடைய பிலால் சாப் அவங்க அழகான முறையில் தஜ்வீதுடைய அடிப்படையில் ஆண் பிள்ளைகளுக்கு அவர்களும் பெண்களுக்கு பெண் ஆலிமாவும் சிறந்த முறையில் அவங்க டெய்லி மாலையில் அசர் டு மக்ரிப் மக்தப் நடத்துகிறாங்க. நாம் இன்று நமது பிள்ளைகளை இந்த மக்தபிற்கு அனுப்பினால்தான் நிச்சயம் நமது பிள்ளைகளினுடைய இந்த பிரசன்ட் இந்த காலமும் வருங்காலமும் சிறப்பாக இருக்கும். நாம் இப்படி அனுப்ப தவறிவிட்டால் அதனுடைய விளைவை நாம் துனியாவிலேயும் அனுபவிப்போம், மறுமையிலேயும் அனுபவிப்போம். இந்த உலகத்திலேயும் அந்த பிள்ளைங்க நமக்கு பிள்ளையாக இருக்காது, தொல்லையாக மாறிடும். நாளை மறுமையிலேயும் நாம் நரகத்திற்கு செல்வதற்கு காரணமாக அந்த பிள்ளைகள் ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், நாளை மறுமையிலே சில அடியார்கள் இப்படி சொல்லுவார்கள், அல்லாஹ் நரகத்துக்கு போக சொல்லிடுவான். அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு செல்லுங்கள் என்று அவர்களை நரகத்தை நோக்கி செல்லும்படி உத்தரவிடுவான். அப்போ அவங்க நரகத்துக்கு போகாம சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், நாங்கள் நரகம் செல்வதற்கு காரணம் இவர்கள் தான். இன்னா அதானா சாததனா வ குபரானா ஃபதல்லூன ஸபீலா, இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள் என்று சிலரை காட்டுவார்கள். அதிலே பெற்றோர்களும் இருப்பார்கள். எங்க வாப்பாவுமா தான் என்னை தொழுகும்படி பள்ளிவாசலுக்கு அனுப்பல. நான் குர்ஆன் ஓத கத்திருப்பேன், எங்க அம்மா தான் என்னை அனுப்பல, அவங்கனாலதான் வழிகட்டேன். பெத்த புள்ள சொல்லும், ஃபதல்லூன ஸபீலா, அவர்கள் தான் நாங்கள் வழிகேட்டில் செல்வதற்கு காரணம். எனவே ரப்பே ஆதிஹிம் லிஃபைனி மினல் அஸாபி
அவர்களுக்கு நரகத்தின் இரட்டிப்பான வேதனையை கொடு. எந்த பிள்ளை இருக்கு என்று நாம் செல்போன் கொடுத்து கொஞ்சுகின்றோமோ, எந்த பிள்ளைகளுக்கு உணவை ஊட்டி கொஞ்சுகின்றோமோ, அந்த பிள்ளைகளுக்கு நாம் குர்ஆனை ஹதீஸை கொடுக்காவிட்டால், தொழுகையை நாம் பழக்காவிட்டால், அதே பிள்ளைகள் நாளை மறுமையில் நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். இதே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மக்தபிற்கு அனுப்பி தொழுகையை கற்றுக் கொடுத்தால், குர்ஆன் ஹதீஸை கற்றுக் கொடுத்தால், அந்த பிள்ளைகள் சொர்க்கத்திற்கு நீங்கள் இல்லாமல் செல்லாது. அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போக சொல்லிடுவான். அந்த பிள்ளைங்க நிற்கும், அல்லாஹ் நான் சொர்க்கம் செல்வதற்கு காரணம் என் தாயும் தந்தையும் தான். அவர்கள் என்னை மக்தபிற்கு அனுப்பாமல் இருந்திருந்தால் நான் தொழுதிருக்க மாட்டேன், குர்ஆன் ஓதி இருக்க மாட்டேன். நான் இன்று மக்தபிற்கு போனதால் தான், என் வாப்பாவும் உம்மாவும் என்னை தொழுகும்படி ஏவியதால் தான் நான் இன்று தொழுகையாளியாக இருக்கிறேன், சொர்க்கத்திற்கு செல்கிறேன். நான் செல்வதற்கு காரணம் அவர்கள். ஆகவே நீ அவர்களை முதலில் சொர்க்கத்துக்கு அனுப்பு, நான் இரண்டாவதா போறேன்னு அந்த புள்ள சொல்லுவான். அந்த பாப்பா உம்மாவும் நரகத்துக்கு அல்லாஹ் போக சொன்னாலும் அந்த புள்ள அடம் முடிச்சு அல்லாஹ்விடத்தில் பிடிவாதம் பிடித்து, ரப்பே நான் சொர்க்கம் செல்ல வேண்டுமா, என் தாயும் தந்தையும் முதல் அடி அனுப்பு, அவங்களுக்கு பின்னாடி நான் போறேன்னு அந்த புள்ள சொல்லும். பண்பர்களே, நமது பிள்ளைகள் விஷயத்தில் குறிப்பாக மக்தபினுடைய விஷயத்திலே அனைவர்களும் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். ஸ்கூலுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 11 மணி நேரம், இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலா மார்னிங் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ், டியூஷன்னு ஒரு பிள்ளையினுடைய பகல் நேரம் பாதி இரவு மொத்தத்தையும் ஸ்கூலுக்கு கொடுத்துடுறோம். அந்த பிள்ளைங்க பிற்காலத்தில் ஒழுக்கம் தெரியாமல் ஏதேதோ தவறான வழிகளில் தவறான பாதைகளின் பக்கம் சென்று விடுகிறார்கள். அதற்கு காரணம் பெற்றோர்கள் தான். பெற்றோர்களை நிச்சயம் அல்ல பெருமானார் சொன்னார்கள், அதை பற்றி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை பற்றி பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்களிடத்திலே அல்லாஹ் நிச்சயம் கேள்வி கேட்பான். உங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்தீர்களா? நான் கொடுத்த கிஃப்டாச்சே, பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட், அல்லாஹ் நிச்சயம் கேட்பான். அதை ஒழுங்கான முறையிலே நீங்கள் பராமரித்தீர்களா? ஒழுங்கான முறையிலே நீங்கள் அந்த பிள்ளைகளை பண்படுத்தினீர்களா? நாளை மறுமையில் அந்த கேள்வியிற்கு பதில் சொல்லாமல் நம்மால் நகர்ந்து செல்ல முடியாது. ஆகவே கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறந்த முறையிலே மக்தப் நடக்கின்றது. இன்று உங்களுக்கு முன்னால் என்னை நிற்க வைத்ததும் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு இந்த மக்தப் மதரசா தான். இங்கே தான் நம்ம வந்து ஓதணும். இங்கே தான் டெய்லி அப்போ இஸ்மாயில் கணித்திற்குரிய இஸ்மாயில் ஹசரத் அவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து டெய்லி ஓதணும். அல்லாஹ்வுடைய அருளால் இன்னைக்கு ஆலிமாக ஹாஃபிஸா அல்லாஹ் ஆக்கிட்டான். அல்லாஹ்வினுடைய உதவியால், நம்முடைய திறமை இல்லை, பெரியவர்களுடைய துவா, அல்லாஹ்வினுடைய அருள் அல்லாஹ் இன்று நிற்க வைத்திருக்கின்றான். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். அல்லாஹ் தஆலா இங்கு இருக்கக்கூடிய மக்தபை அனைத்து மக்தப்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி, இங்கு இருக்கக்கூடிய இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் அல்லாஹ் தஆலா தீன்தாரியான பிள்ளைகளாக, ஆலிம்களாக, ஹாஃபிஸ்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் அவர்களுடைய சிறப்பு உரை இருக்கின்றது. பாங் சொல்ல போறாங்க. அதற்கப்புறம் ஹஜ்ரத் அவருடைய சிறப்பு உரையை இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக நடக்கும். எல்லாரும் கடைசி வரை இருந்து இடையிலே சென்று விடாமல் கடைசி வரை இருந்து அந்த பயானை பரிபூரணமாக கேட்டு அமைதி காத்து கேட்டு இன்ஷா அல்லாஹ் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.